அன்பானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக. அன்பானவர்களே, சங்கீதம் 30 சங்கீதம் 11 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நம் வாழ்க்கையிலே புலம்பல் இல்லாதவர்கள், புலம்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நிச்சயமாக ஏதாவது ஒரு காரியத்திற்காக புலம்புகிறவர்கள் நம்மளை கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்பானவர்களே, இது தாவீது மட்டும் இதுக்கு விதிவிலக்கல்ல. தாவீதும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் புலம்பிக் கொண்டிருந்தார். சங்கீதங்கள், அநேக சங்கீதங்கள் எழுதினவர் பக்தனாகிய தாவீது. அவருடைய வாழ்க்கையில கூட அவர் அநேக காரியங்களை அவர் புலம்பலாக அவர் சங்கீதமாக பாடியிருக்கிறார். அன்பானவர்களை, இந்த வசனம் சொல்லுகிறது, என் புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாக நீர் மாற பண்ணினீர் என்று சொல்லி. அன்பானவர்களே, பைபிள்ல பரிசுத்த வேதாகமத்தில் அநேகர் புலம்பி இருக்கிறார்கள். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட சுருக்கமாக நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். அன்பானவர்களே, நமக்கு எல்லாருக்குமே யாக்கோபு தெரியும். யாக்கோபை குறித்து நாம் எல்லோருமே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் என்கிற யாக்கோபை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அவர் தன்னுடைய அவருடைய வாழ்க்கையிலையும் கூட அவர் புலம்பி அழுகிறதான ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்தது. எப்பொழுது வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 37 அதிகாரத்தில் அவருடைய குமாரர்கள் எல்லோருமே சேர்ந்து யோசேப்பு என்கிற அவருடைய 11வது மகனை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எகிப்திற்கு அடிமையாக விற்று போட்டுவிட்டு அவருடைய தகப்பன் அவருக்கு கொடுத்ததான பலவர்ண அங்கியை, யாக்கோபு தன் மகனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு கொடுத்ததான பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அதில் ஒரு ஆட்டினுடைய இரத்தத்தை அதில் பூசி அந்த வஸ்திரத்தை யாக்கோபிடத்தில் அனுப்பி, இது உம்முடைய மகனுடைய குமாரனாகிய யோசேப்புடைய வஸ்திரமா பாருங்க, இதை நாங்கள் ஒரு இடத்துல கண்டெடுத்தோம், ஒரு துஷ்ட மிருகம் அவன் அடித்து போட்டதுன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். இப்போ என்ன நடக்குது? உண்மையாகவே யாக்கோபு அதை நம்பி அவர் புலம்பி அழுகிறார். ஐயோ, என்னுடைய மகனை ஒரு துஷ்ட மிருகம் அடித்து போட்டு விட்டது, நான் என்ன செய்வேன்னு சொல்லி அவர் புலம்புகிறார். அன்பானவர்களே, அந்த வேதனை அவருக்கு எத்தனை வருஷங்கள் இருந்தது என்று சொன்னால், கிட்டத்தட்ட எனக்கு அன்பானவர்களே 13 வருஷங்கள் அவர் வாழ்க்கையிலே அந்த புலம்பல் நீடித்தது. ஐயோ, என்னுடைய மகன் போயிட்டான், என்னுடைய மகன் மரித்து விட்டான் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் 13 வருஷங்கள் நிச்சயமாக அவர் உள்ளுக்குள்ளே அவர் புலம்பிக் கொண்டே இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவருடைய புலம்பலை பார்த்தார். அப்பொழுது திடீரென்று சொல்லி எந்த குமாரர்கள் யோசேப்பினுடைய மரண செய்தியை, குமாரர்கள் யோசேப்பு மரித்து விட்டார் என்று சொல்லி யோசேப்பினுடைய மரண செய்தியை கொண்டு வந்தார்களோ, அதே குமாரர்கள் ஒரு நாள் வந்து சொல்லுகிறார்கள், யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்திற்கெல்லாம் எகிப்திற்கெல்லாம் அவன் அதிபதியா இருக்கிறான் என்று சொல்லி அவருடைய குமாரர்கள் சொன்ன பொழுது, அன்பானவர்களுடைய அவனுடைய ஆவி உயிர்த்தது என்று சொல்லி ஆதியாகமத்திலே நாம் 45 அதிகாரத்தில் நாம் கடைசி 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், என் குமாரனாகிய யோசேப்பு உயிரோடு இருக்கிறானே, எனக்கு இது போதும், நான் மரிக்கும் முன்பதாக அவனை போய் நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவர் அதிகமாய் சந்தோஷப்படுகிறார். அன்பானவர்களே, யாக்கோபின் வாழ்க்கையிலே 13 வருஷங்கள் நீடித்த அந்த புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். அவர் அதிகமாய் சந்தோஷப்பட்டார். யோசேப்பை பார்த்து அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மரிக்கும் முன்பதாக, யோசேப்பே, நான் உன் முகத்தை பார்ப்பேன் என்று சொல்லி நான் நினைக்கல, இதோ உன் குமாரருடைய முகத்தையும் உன் பிள்ளைகளுடைய முகத்தையும் பார்க்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்று சொல்லி கர்த்தருடைய அந்த கிரியையை அங்கே நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். இந்த அர்த்தம் என்ன? என் புலம்பலை யோசேப்பே, நீ மரித்து விட்டாய் என்று சொல்லி நான் நினைத்தேன், ஆனால் உன்னையும் உயிரோடு பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார், உன் சந்ததியையும் பார்க்க எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி யாக்கோபு அந்த இடத்துல கர்த்தருடைய கிரியையை அவர் நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வருஷங்களாக ஏதோ உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் நிமித்தமாய் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானதினுடைய பிள்ளைகளை, கடந்த நாட்களில் நீங்களும் நானும் எந்தெந்த காரியத்திற்காக புலம்பி இருக்கிறோமோ அந்த காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் மாற்றி நம் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவாராக. ஜெபிப்போமா?
இரக்கமுள்ள தகப்பனே, மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்பண்ணி நீர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எதற்காகலாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, எதற்காகலாம் ஆண்டவரே கலங்கிக் கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே, அந்த புலம்பல்கள் யாவும் இயேசுவின் நாமத்தினால் ஆனந்த களிப்பாய் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா எத்தனை நாட்களாக ஆண்டவர் எதற்காகலாம் துக்கித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த துக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாக ஆண்டவரே எங்கள் சகோதர சகோதரிகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.